ஒரு மதசார்பற்ற அணியை உருவாக்கி அந்த அணியின் மூலமாக இன்றைக்கு தேர்தலை தமிழகத்தில் நம்ம சந்தித்துமான வரவேற்பை தமிழகம் முழுவதும் கொடுக்கிறாங்க. நம்ம மாவட்டத்தில் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. இன்றைக்கு கலந்து கொள்ளக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. 6இல் 5 இடங்களிலே போட்டியிடக்கூடிய அருமை சகோதரி கீராட்சிகள் சம்பந்தமாக ஒரு அர்த்தன பல்வேறு விஷயங்களை சொன்னார். For the past 12 years, we have had the Modi government at the center, a BJP RSS government. Under that government, all over India, they have pursued the Hindutva communal agenda. If you go to many parts of the country today, you will see there is communal polarization. In some place or the other, there is a communal incident or attack on minorities. Every religious festival, recently there was Ram Navami festival in North India. It led to clashes in many places, communal clashes. Whether it is Eid or Christmas, any observance of these festivals leads to communal tension and targeted attacks on minorities. This is the state of our காலூன்ற முயற்சித்ததனுடைய அந்த ஒரு பகுதியாகத்தான் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திலே நடந்த சம்பவங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அங்கு மதவெறியை உருவாக்குவதற்கு, கலவரத்தை உருவாக்குவதற்கு அந்த சக்தியை முயற்சி செய்த போது நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசாங்கமும் சரி, இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளும் சரி மிக உறுதியாக நின்று அதை தடுத்து நிறுத்தி மத நல்லிணக்கத்தை நிலவு செய்த, ஒற்றுமையை ஓங்க செய்த அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். RSS BJP-னுடைய அந்த மதவாத சக்தியினுடைய அந்த முயற்சிகள் திருப்பரங்குன்றத்தில் பலிக்கவில்லை, தோற்று போனார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உறுதியான நடவடிக்கை மிக முக்கியமான காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருப்பதை போல சமீபத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி கேரளத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அங்கே மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வருகிறது. தமிழ்நாட்டை போலவே அந்த மாநிலத்திலும் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு சிறு கலவர நிகழ்வு கூட நடந்ததில்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு தமிழ்நாடும் சரி, கேரளாவும் சரி, இந்த 2 மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே மிகச் சிறந்த மாநிலங்களாக, கலவரம் இல்லாத அமைதி பூங்காக்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதமான மதவெறி சக்திகளுக்கும் இடம் தராத ஒரு சிறந்த மாநிலங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட வகையில தமிழ்நாடும் கேரளாவும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய மாநிலங்களாக திகழ்கின்றன என்பதை நான் பெருமிதத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இத்தகைய மாநிலத்தில் தான் இன்றைக்கு RSS BJP-யோடு அதிமுக கரம் கோர்த்து நம்முடைய வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை வீழ்த்த வேண்டிய அந்த கடமை என்பது இந்த தேர்தலில் நமக்கு இருக்கிறது. நண்பர்களே, the other major attack